வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான பலாக்கொட்டையும் காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் வச்சுட்டு ஒரு வறுவல் ஒன்று பண்ணலாம். இந்த வறுவல் வந்து நம்ம வீட்டு மட்டன் மசாலா வச்சுட்டு பண்ணலாம். இந்த ஒரு பொடி இருந்தாலே போதும், நல்ல அட்டகாசமான அருமையான ஒரு வறுவல் ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் குழம்பு மிளகாய் தூள், ரசப்பொடி, சாம்பார் பொடி, கரம் மசால் பொடி, இட்லி பொடி, மட்டன் மசாலா இது எல்லாமே நல்ல சுகாதாரமான முறையில் நல்ல தரமான பொருட்களை வச்சு நானே என்னுடைய கைப்பட என்னுடைய கண் பார்வையில் உங்களுக்கு வந்து நான் எல்லாமே அரைச்சி பொடி பண்ணி உங்களுக்காக நான் தரேன். உங்களுக்கு வேணுன்றவங்க வெப்சைட்லேயும் வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு தரேன். நீங்கள் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். வறுவல் செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. நல்லெண்ணெய் ஊற்றி இந்த வறுவல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு மட்டும் போட்டுக்கோங்க. 2 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி இதையும் போட்டுக்கலாம். பாருங்க, பலாக்கொட்டை வந்து வாயுத்தன்மை இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த வாயுத்தன்மை இல்லாமல் நம்ம பசங்களுக்கும் பெரியவங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 5 பல்லு பூண்டும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் எடுத்து நல்லா மிக்சியிலே இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் பல்ஸில் போட்டிங்கன்னா நல்லா பொடி ஆயிரும். அதை எடுத்து போட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா செவக்க வதக்கியாச்சு. பாருங்க, இதில் 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இந்த வறுவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம். அப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடும். பாருங்க, காலிஃப்ளவரில் ஒரு 1/4 பகுதி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா சுடுதண்ணியில் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா சுடுதண்ணியில் இந்த காலிஃப்ளவரை போட்டுட்டு அதுக்கப்புறமா பச்சை தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ நீங்கள் போட்டுக்கோங்க. இதோட பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம். இல்லை பசங்களுக்கு இந்த மாதிரி போட்டால் காலிஃப்ளவர் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால இந்த சைஸுக்கு போட்டுட்டாலும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பலாக்கொட்டையை அதையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன், உப்பு போட்டு நல்லா 3 விசில் வச்சு எடுத்துருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி உப்பு போட்டு வேக வைக்கிறதுனால பசங்களுக்கு ஒரு 4-5 எடுத்து சமையலில் போடாமல் அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். எடுத்து கொடுக்கலாம். அப்புறம் உருளைக்கிழங்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ, நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. அப்போ தக்காளி, இந்த வெங்காயம், உப்பு எல்லாரோட டேஸ்ட்டும் வந்து இந்த காய்க்குள்ளெல்லாம் பிடிச்சிக்கும். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம வீட்டு மட்டன் மசாலா இருக்குது இல்லைங்களா, அந்த மட்டன் மசாலாவை 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் காஞ்ச மிளகாய், முழு மல்லி, மிளகு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். அதனால் நீங்கள் எந்த பொடியும் நீங்கள் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. மஞ்சளுமே சேர்த்துருக்கேன். அதனால் எதுவும் சேர்க்க வேண்டாம். இதில் 1 ஸ்பூன் மட்டும் நீங்கள் சேர்த்துக்குங்க. இந்த பொடி வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைக்கவோ பார்த்துக்கிட்டு போட்டுக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மட்டும் ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்றணும்னு அவசியம் இல்லை. பாருங்க, இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இது 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் என்ன போடணுங்கிறத நான் சொல்கிறேன். பாருங்க, இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா கூடுதலான டேஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு, டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து மிக்சியில் வச்சு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு இந்த பேஸ்ட்டை மட்டும் போடலாம். தட்டை வச்சு மூடி வச்சுருவோம். ஒரு 4 நிமிஷம் கழித்து எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பாருங்க, இப்போ எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு.
பாருங்கள் வறுவல் வந்து நல்ல ஜம்முன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் சூப்பராக நல்லா ஒரு பலாக்கொட்டையும் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் வச்சுட்டு நம்ம வீட்டு மட்டன் மசாலா வச்சு நல்லா அருமையான ஒரு வறுவல் ஒன்று பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா நல்லா சப்பாத்திக்கு சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு, தயிர் சாதத்துக்கு, லெமன் ரைஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இதே மாதிரி ஒரு வறுவலை உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.